என்ன செல்வி இது? சின்ன குழந்தை மாதிரி சொன்ன கேட்கவே மாட்டியா? ஏண்டா பங்களாக்கு முன்னாடி வாலாட்ட வேண்டிய நாயி பஞ்சு மெத்தல படுக்கணும் ஆசைப்படுறியா? யாரா நீங்க? நாங்களா மந்திரி பொண்ண காதலிக்கிறதுல மாப்பிள்ளை கிட்ட சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன கொல்ல வராங்க? வாகடிக்கு போறாங்களா? எதுக்கு? மந்திரி பொண்ண காதலிச்சிருக்கா. சரி வா இந்த பக்கம். சொதப்பிட்டானே. அந்த பரமசிவனே பார்வதியை பாதிதான் மறைச்சான், நீ பாத்திய முழுசா மறைச்சிட்டிய. நான் எதுக்குப்பா மறைச்சு வைக்கணும்? அவன் விட்ட மூச்சுதான் தமிழ்நாட்டுக்கே கேட்டுருக்குமே. டேய் பாடா வெளியே. இவனா பாருங்க. மரியாதையா அவனை முதல்ல வெளியே அனுப்புடா. போராஜா. கையில பணம் வச்சிருக்கியா? ஜூஸ் வாங்கி கூட. காசு இல்ல. வா. ஐயோ டீச்சர் நீங்களா? ஐயோ அடி பிரம்மப்பட்டுச்சா? ஆன பண்ணப்பட்டுட்டாளே. இந்த பணக்காரிகளுக்கு திமிரு அதிகமா போச்சியா? கண்ணு பண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறாளுங்க. கிழவனை பார்த்துட்டு சைடு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிப்பா. மூஞ்சிய பாரு. அதான் பார்த்தாலே தெரியுது. எழுந்துமா, எழுந்துமா, மெதுவா எழுந்துருமா.
ஐயோ யாரு பத்த பிள்ளையோ பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. என்னம்மா இந்த மாதிரி அடிச்சு போட்டிருக்கா, ஒண்ணு இல்லைன்னு சொல்றியே? இல்ல, என் மேலதான் தப்பு. நான் தான் கவனிக்காம கொடுக்க வந்துட்டேன். நீங்களே போங்க பிளீஸ். பிளீஸ் போங்க. அப்புறம் உன் இஷ்டமா? போங்கப்பா. ஏமா, அன்னைக்கு உன்னை நான் காலேஜில் அடிச்சதுக்கு இன்னைக்கு என்ன ஆளையே க்ளோஸ் பண்றத முடிவு பண்ணிட்டியா? டீச்சர், பொண்ணு சொல்லி தப்பு இல்ல. மந்திரி ஆறுமுகத்துக்கு பிறந்த பொண்ணு தானே நீ. நீங்க நினைக்கிற மாதிரி மந்திரி ஆறுமுகத்தோட பொண்ணு நான் இல்ல. நான் ஒரு அனாதை. என்னமா சொல்ற நீ? ஆமா டீச்சர், ரோட்ல கிடைச்ச என்ன எடுத்து வளர்த்திருக்காங்க. இவ்வளவு நாள் நான் எல்லார்கிட்டயும் திமிரா நடந்துகிட்டதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரு. அன்னைக்கு உங்களை மதிக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க டீச்சர் பிளீஸ். அது அன்னைக்கே நான் மறந்துட்டேமா. வாங்க டீச்சர், நான் உங்களை டிராப் பண்றேன். வேண்டாமா, நான் நடந்தே போறேன். நான் வரேம்மா. காப்பாத்துனீங்க, அந்த நம்பிக்கையில தான் சொன்னேன். அது உண்மைலப்பா, நம்ம மாதிரி ஏழைகளுக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி. எப்படின்னா, ராத்திரி குடிசையில படுத்து காலையில பங்களால எழுந்துன்னு நினைக்கிறீங்க. இல்லண்ணே, அவ கஷ்ட சேலையோடு வந்தா போதும், அவளை வச்சு என்னால காப்பாற்ற முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க மட்டும் எங்களை சேர்த்து வைக்கலன்னா நாங்க 2 பேரும் செத்து போயிடுவோம். என்னடா பொட்ட பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு, அதான் சென்டிமெண்டா பேசி என்ன ஒரே அமுக்கு அமுக்கிட்டிய. சரி போ, தைரியமா லவ் பண்ணு, ஆக வேண்டியதை பாத்துக்கோ. போ பாருங்க. இனாயா கவர்மெண்ட் மாப்பிள, நீ பேசுனது எல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். ஊர்ல காதலிக்கிறவங்க எல்லாம் புலன் விசாரணை பண்ணி ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க காதலுக்கு நீ என்ன மாநகர காவலா? அது கிடக்கட்டும், நாம 2 பேரும் ஒண்ணு சேர்றது எப்பயா? நம்ம சேர முடியாதுடி, அவன் பார்த்து சேர்த்து வைக்கணும். நீ முதல்ல வெளியே போ. நான் போக மாட்டேன், நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அது பேர் சத்தியமா சாவித்திரி, அப்படி முடிவு வந்துட்டா. போடி வெளியே. போக மாட்டேன்னு சொல்றல்ல. அப்ப நீ இங்கே இரு, நீ தனியா இருந்து என்ன பண்ற நான் பாத்துறேன்.